கும்பராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள் தாமதமின்றி செய்ய முடியும். உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து மிக எச்சரிக்கையுடன் செல்லவும், இல்லையெனில் உங்கள் விலை மதிப்புமிக்க பொருட்கள் திருட்டுப் போவதால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும். வீட்டின் எந்தவொரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நாளிது. இன்று காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீர்கள். இன்று உங்கள் சொந்த விருப்பப்படி வீட்டின் மக்களிடம் பேசுங்கள். நீங்கள் இதை செய்யாவிட்டால் தேவையற்ற சண்டைகள் காரணமாக உங்கள் நேரம் கெட்டுப்போகக்கூடும். திருமண வாழ்வை பொறுத்தவரையில் இன்று மிக சிறந்த நாள். இன்று நேர்மறை மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கும் நாள். உங்களைச் சுற்றியுள்ள உலகில் மாற்றத்தை கொண்டுவருவது போல் உணர்வீர்கள். உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும், நீங்கள் நீண்ட காலமாக உழைத்து வரும் விஷயங்களை பற்றி அறிந்திருக்கவும் இது நேரம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனான உங்கள் உறவு வலுவாக இருக்கும். இது உங்களுக்கு மன சமநிலையை தரும். இந்த நேரத்தில் உங்கள் கற்பனை திறனும் படைப்பாற்றலும் உச்சத்தில் இருக்கும். எனவே புதிய திட்டத்தை மேற்கொள்ள இதுவே சரியான நேரம். மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். யோகா அல்லது தியானம் செய்வது உங்களுக்கு மன அமைதியை தரும். இந்த நேரத்தில் நிதி விஷயங்களில் கவனமாக இருப்பது முக்கியம். கவனமாக முதலீடு செய்து தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். அன்புள்ள கும்ப ராசிக்காரர்களே, இன்று காலை ரிஷப ராசி சந்திரன் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் இணைவதால் உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உடல் தேவைகளில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் நாளை நல்வாழ்வை மையமாகக் கொண்டு உடலில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் தேவையான பணிகளை செய்ய உங்களை அனுமதிக்கும் ஓட்டத்தை கண்டறியவும். உங்கள் தனிப்பட்ட விவகாரங்கள் அல்லது நீண்ட கால இலக்குகள் பற்றிய பயனுள்ள உரையாடல்கள் இன்று பிற்பகல் உங்கள் பார்வையை மாற்றும். மேலும் முக்கியமான அடிப்படை விதிகளை அமைக்க அல்லது உத்திகளை மாற்ற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். லூனாவும் யுரேனஸும் இன்று மாலை ஒன்றிணையும்போது ஒரு மனநல கட்டணம் உங்களை கண்டுபிடிக்கும். எனவே அது உங்களை விசித்திரமான திசைகளில் அழைத்து சென்றாலும் உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த மாத பலன்படி நீண்ட காலமாக திட்டமிட்டு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையும். குடும்பத்தில் திட்டமிடாத செலவுகள் நிறையவே வரும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும். மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம். முடிந்தவரை அடுத்தவர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்போதும் கவனமாக இருக்கவும். உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் தரப்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிடையே இணக்கமான போக்கும் காணப்படும். குடும்பத்தில் குதூகலமும் இருக்கும். திருமணம் காரியம் கைகூடும். புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. ஒரு சிலர் பூர்வீக இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடும். வாகனங்களில் செல்லும் போது தொலைபேசியை உபயோகிக்க வேண்டாம். மனம் நிம்மதிக்காக தினமும் தியானம் செய்யவும். நண்பர்களிடம் உங்கள் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளவும். பிரியமானவர்கள் ஒத்தாசையாக இருப்பர். வீட்டில் உறவினர் வருகை அதிகரிக்கும். குடும்ப நபர்களின் நலனில் அக்கறை கொள்ளவும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை தவிர்க்கவும். தொழில் வியாபாரம் தொடர்பான பிரச்சினைகள் தீரும். கும்பம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம் நினைப்பதை சாதிக்கும் நோக்கில் செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயால் உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்தவர் பிரச்சனைகளில் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கே எதிர்மறையான நிலையை உருவாக்கும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்து சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணையுடனும் நண்பர்களுடனும் இணக்கமற்ற நிலையை ஏற்படுத்தும். நிதானம் அவசியம். முயற்சி ஸ்தானத்திற்கு சனி பகவானால் எடுக்கும் வேலை வெற்றியாகும். தொழிலில் கவனமாக செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். கேதுவினால் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குரு பகவானின் பார்வையால் மாற்றம் உண்டாகும்.
உடல்நிலை, செல்வாக்கில் ஏற்பட்ட நெருக்கடி, சங்கடம், பாதிப்பு விலகும். வார்த்தைகளில் நிதானம் அவசியம். குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது இக்காலத்தில் நன்மையாகும். அலுவலக பணியில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டும். பணியாளர்கள் உடன் பணிபுரிவோரை அனுசரித்துச் செல்வது அவசியம். சந்திராஷ்டமம் பிப் 15 மார்ச் 14. அதிர்ஷ்ட நாள் பிப் 17, 18, 26 மார்ச் 8, 9. பரிகாரம்: அனுமனை வழிபட நன்மை உண்டாகும். சதயம்: அனைத்திலும் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வரவில் தடை இருக்காது. குடும்பத்தில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். உங்கள் வார்த்தைகளால் சில சங்கடம் ஏற்படும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3, 10ஆம் இடங்களில் பதிவதால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட வேலையும் நடக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். விரயஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் சுபச் செயல் நடக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். சுக்கிரனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். அனைத்திலும் புதிய பாதை தெரியும். மாணவர்கள் வழக்கத்தை விட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சிறு வியாபாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் செயல்களில் நிதானம் தேவை. சந்திராஷ்டமம் பிப் 13, 17, 22, 26 மார்ச் 4, 8. அதிர்ஷ்ட நாள் பிப் 17, 22, 26 மார்ச் 4, 8, 13. பரிகாரம்: தில்லைகாளியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் பிறருக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை முன்னேற்றம் காண வைக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையிலும் மனநிலையிலும் ஏதேனும் ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக மாறுவர். தாய்வழி உறவுகளால் குடும்பத்தில் ஏதேனும் சலசலப்பு இருந்து கொண்டிருக்கும். குரு பகவானின் பார்வை அஷ்டம, ஜீவன, விரயஸ்தானங்களுக்கு உண்டாவதால் உடல்நிலையில் ஏற்படும் பாதிப்பு விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். சுபச்செலவு அதிகரிக்கும். புதிய முயற்சி பலிக்கும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர். கேட்ட பணம் கிடைக்கும். நேற்று எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்துச் செல்வதால் சங்கடம் நெருங்காமல் போகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதுடன் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நல்லது. சிறு வியாபாரி ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைப்பது அவசியம். பணியாளர்கள் வழக்கமான வேலையில் மட்டும் ஈடுபடவும். சந்திராஷ்டமம் பிப் 17. அதிர்ஷ்ட நாள் பிப் 21, 26 மார்ச் 3, 8, 12. பரிகாரம்: பைரவரை வழிபட சங்கடம் விலகும். சந்திராஷ்டமம் 14, 15, 16, 17 ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பரிகாரம்: ராகு நல்ல நிதி நிலைக்கு தர்மம், தியாகம், மென்மை, பணிவு ஆகியவற்றின் கிரகம். எனவே நல்ல நிதி நிலைக்கு இழப்பு செலவில் மற்றவர்களின் நன்மையிலிருந்து நீங்கள் பயனடைவீர்கள். கலை கட்டு போட்டியை தவிர்க்கவும். நன்கொடை அளிக்கவும் உதவவும். தொடர்பை தவிர்க்கவும்.